பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. குருவே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்த்து வருகிறோம். அதில் இன்று மகர ராசியை பற்றி பேசலாம். மகர ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் சனி. ஆதலால் சனியின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த மகர ராசி. மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். ஆகவே மகர ராசியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ராசி ரீதியாக சனியின் ஆதிக்கத்தையும், நட்சத்திர ரீதியாக சூரியன், சந்திரன், செவ்வாய் என மூன்றில் ஒரு கிரக ஆதிக்கத்தையும் சந்திரன் மூலமாக பெற்று உடலாலும் உள்ளத்தாலும் இயங்குகிறார்கள். மகர ராசி அன்பர்களுக்கு குரு, சந்திரன், செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரங்களை கொண்டவர்களே காதலர்களாகவும் வாழ்க்கை துணையாகவும் அமைவார்கள். குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் தனுசு, மீனம் 2 ராசி. சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற ராசி கடகராசி. செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மேஷம், விருச்சகம். இது மொத்தம் 5 ராசிகள் வந்திருக்கு. அடுத்ததாக நட்சத்திரங்களை பார்க்கலாம். குரு ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். அடுத்ததாக செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். ஆக 9 நட்சத்திரங்கள். ராசிகளில் 5 ராசிகள். மகர ராசிக்கு இந்த 5 ராசிகளை சார்ந்தவர்களும் மேலே கூறின அந்த 9 நட்சத்திரக்காரர்களும் வாழ்க்கை துணையாகவும் காதலர்களாகவும் அமைவார்கள். இது 90% 90% ரொம்ப சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்து இதுக்கு அடுத்ததாக மிகவும் பொருத்தமான ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களை பார்ப்போம். மிதுன ராசியில் இடம்பெறும் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மிருகசீரிஷ நட்சத்திரமும் குருவின் ஆதிக்கம் பெற்ற புனர்பூச நட்சத்திரமும் மகர ராசிக்கு 6வது ராசியாக வருவதால், அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம், புனர்பூசம் நட்சத்திரங்களை மட்டும் தவிர்க்க வேண்டும். அப்புறம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் வரும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் வரும். இந்த நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டாம். மிதுன ராசியில் வரக்கூடிய அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தையும் புனர்பூச நட்சத்திரத்தையும் மட்டுமே திருமணத்திற்கு வரும்பொழுது தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேச ராசியில், அதாவது செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற மேச ராசியில் சனி நீசமாகிறார். சனி யார் அப்படின்னு பார்த்தா, நாம் பொருத்தம் பார்க்கக்கூடிய மகர ராசிக்கு அதிபதியானவர் இந்த சனி. இவர் மேச ராசியில் நீசம் பெறுவதால் மேச ராசியை உறுதியாக தவிர்க்க வேண்டும். சரி, அப்போது ராசியில் மேச ராசியையும் நட்சத்திரங்களில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம், புனர்பூச நட்சத்திரங்களை மட்டும் தவிர்த்திருக்கோம். அடுத்து மகர ராசிக்கு வது வரன் தேடும் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் ராசிகளில் தனுசு, மீனம், கடகம், விருச்சகம் என 4 ராசிகளிலும் நட்சத்திரங்களில் விசாகம், பூரட்டாதி, சித்திரை, அவிட்டம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் என 7 நட்சத்திரங்களிலும் பெண் மாப்பிள்ளை தேடினால் திருமணமும் சுலபமாக நடைபெறும். மணமக்களும் சீரும் சிறப்புமாக இனிமையான ஒரு வாழ்க்கையை பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் கும்ப ராசியை பற்றி பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம்.